அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் போட்டி போட போகிறாங்க. அதே நேரம் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணணும். அண்ணாமலை அவர்கள் 12,000 பேரை நம்பி ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. அண்ணாமலை அவர்கள் தன்னாழ்வர்களை நம்பி நம்ம கோவை நம்ம அண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாது, இது வேலைக்காகும், இது வேலைக்காகாது, அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. என்ன பண்ணுறாங்க, என்ன விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதை வச்சு என்னென்ன மாதிரி டிசைன் பண்ணுறாங்க, பிஜேபியோட புது முயற்சியாக இது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இந்த 12,000 தன்னாளர்கள் எந்த விதமான சம்பதமும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களுக்காண்டி கோவையில் வேலை பார்க்குறதுக்காண்டி முன் வந்திருக்காங்க. இந்த 12,000 பேரை வச்சு பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக இருக்காங்க, ஃபுல் டைமாக இருக்காங்க, இன்டர்நெட்டில் மட்டும் வேலை செய்யக்கூடிய மனிதர்கள்னு சொல்லி அவங்கவுங்க விருப்பத்துக்கேற்ப இந்த 12,000 பேரை அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தில் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு சொல்ல வருது. இந்த 12,000 பேரை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை யார் பார்க்குறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க் ஒன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இவர் இந்த நிறுவனத்தோட தலைவராக இருக்கிறது சுதர்ஷன் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபி ஆதரவாளர். இது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா திருமணம் மற்றும் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்குது. இவர் தான் இந்த அண்ணாமலை அவர்களோட நம்ம கோவை நம்ம அண்ணா அப்படிங்கிற அந்த தன்னால்வர் அமைப்பை ஒருங்கிணைக்கிறாங்க. ஸோ பணம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் மக்களை நம்பி களத்தில் இறங்குறேன் அப்படிங்கிற விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வெளியூர் சுற்றுப்பயணத்தை செய்ய வேண்டியது இருக்குது. கோவை அப்படிங்கிற பகுதியும் உயிர்ப்போடு வச்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அண்ணாமலை அவர்கள் வெளியே பிரச்சாரம் பண்ணாங்கன்னா கோவை உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு இந்த தன்னால்வர்களை வச்சு வெவ்வேறு தலைவர்களை இங்கே கொண்டு தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலஜியில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி பெரிய லெவலில் பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 12,000 பேரை வச்சு இவங்களுக்கு 5 பணிகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை சுதர்ஷன் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த 5 பணிகள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் பணி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தன்னாளவர்கள் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கான்டாக்ட் சர்க்கிள் இருப்பாங்களோ ஒரு கேங், அந்த கேங்குக்கு தொலைபேசி மூலமாகவோ மெசேஜ் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ட்விட்டர் மூலமாகவோ பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, நான் பிஜேபிக்கு தான் ஓட் பண்ண போகிறேன், நீங்களும் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல தங்க சர்க்கிள் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்குமே கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க வீட்டை விட்டு வெளியே ஒரு 20 வீட்டில் பிஜேபிக்கு ஓட்டு போடுறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பேச சொல்கிறாங்க. முதல்ல அவங்க கான்டாக்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய நபர்களை அணுக சொல்கிறாங்க. ரெண்டாவது தான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்ட ஒரு 20 வீடாவது கவர் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு டீமாக ஃபார்ம் ஆகுங்க. இந்த கேங் எல்லாருமே தனித்தனியாக நீங்கள் இந்த 2 வேலையை பாருங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகுங்க. இந்த டீம் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை போய் முழுமையாக அலசி ஆராய்ஞ்சு நீங்கள் ஒருத்தர் போய் பேசாமல் ஒரு டீமாக அந்த அடுக்குமாடி குடியிருப்பு அத்தனை இடத்துலையுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பிஜேபிக்கு ஓட்டு போகிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை பேச போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தெருவை அப்படி பிடிச்சிக்கிறாங்க. ஒரு தெருவை பிடிச்சிக்கிட்டு அந்த தெரு முழுக்க அப்படியே பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணுறாங்க. இந்த தன்னால்வர்களை வச்சு பிஜேபி பிளான் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓட்டு சாவடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஓட்டு சாவடியில் முடிஞ்சளவு 300 வீடை கவர் பண்ணுங்க, நீங்கள் இருக்கக்கூடிய ஓட்டுச்சாவடியில் 300 வீடை கவர் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் கொடுக்கப்படுது. ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா, முடிஞ்சளவு உங்கள் சோஷியல் மீடியாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏன் ஓட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு வீடியோவாக பதிவு செய்யுங்க. 10 ஆண்டு கால சாதனையை பற்றி பட்டியலிடுங்க. அண்ணாமலை அவர்கள் கோவைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பற்றி பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி இனிமேல் ஆட்சிக்கு வந்தால் எந்தெந்த மாதிரி கவர்னன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட சிந்தனையை பரப்புங்க அப்படிங்கிற 5 விஷயங்கள் இந்த தன்னார்வலர்கள் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இவங்களோட மீட்டிங் ஆனது சமீபத்தில் கோவையில் நடைபெற்றுச்சு. இந்த ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் 200 பேர் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. அந்த மீட்டிங்கில் அண்ணாமலை அவர்கள் இவங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக சில விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் சோஷியல் மீடியா பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. நிறைய பேர் வெளியூரில் இருக்கிறவங்க அவங்க வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கோவை அண்ணாமலை அவர்களுக்கு பணியாற்றுறதுக்காண்டி கொண்டுட்டு இருக்காங்க. அவங்க எங்கெங்கே தங்கணும், எங்கெங்கே சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் கட்சி சார்பாக நிறைய விஷயங்கள் செய்யப்படுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. கோவை ராம்நகர் அப்படிங்கிற பகுதியில் இதற்காண்டியே தனியாக அலுவலகம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பிஜேபி காரனுக்கும் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி பிஜேபி தன்னோட பிரச்சாரத்தை முன்னெடுக்குது. ரொம்ப ஆர்வமிக்க நபர்களாக இருக்கக்கூடியவங்களை கோவைக்கு வர வச்சு அந்த 12,000 பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க தான் இந்த 12,000 பேர். இந்த 12,000 பேரை கோவைக்கு வர வச்சு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. இது 12,000 11,000 10,000 சொல்லி நம்பர்கள் மாறலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இலக்கில் இந்த மக்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எந்த அளவும் சந்தேகம் இல்லாமல் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அண்ணாமலை அவர்கள் உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த முயற்சி பற்றி உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்து முழுமையாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.